திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கிறது. நிர்வாக இயக்குனர் எஸ் விசாகன் IAS இவர்கள்லாம் சிக்கியிருக்கிறாங்க. இது ஒரு கலெக்டிவ் கான்ஸ்பிரசி, கூட்டு சதி இருப்பது அம்பலமாகி இருக்கிறது. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, இந்த டாஸ்மாக் மதுபான கொள்முதல்ல முறைகேடு வழக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் கோவையில் ரொம்ப முக்கியமான நபர், தமிழ்நாட்டில் மிகுந்த ஒரு பெயர் பெற்ற செந்தில் பாலாஜியினுடைய முன் ஜாமீன் மனுவை நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் இப்போது ரத்து செய்திருக்கிறது. டாஸ்மாக் மதுபான கொள்முதல்ல முறைகேடுகளில் தொடர்பான வழக்கில்தான் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மாக் மதுபான கொள்முதல் பர்ச்சேஸ் பார்களுக்கான டெண்டர் விட்டதில் பெரிய முறைகேடு, சட்டவிரோத நடவடிக்கை நடத்தியதாகவும், டாஸ்மாகில் அதிக விலைக்கு கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்தது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய், ஆயிரக்கணக்கில் ஊழல் செய்ததாக தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை ஜூலை 28 தற்போது வழக்கு பதிவு செய்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின்சாரம், ஆயத்தீர்வை, மதுவிலக்கு துறை அமைச்சராக இருந்த நம்முடைய செந்தில் பாலாஜி தற்போது கோயம்புத்தூரில் தெற்கு தொகுதி MLAவாகவும் இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் எஸ் விசாகன் IAS இவர்கள்லாம் சிக்கியிருக்கிறாங்க. மேலாளர்கள் ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியினுடைய நெருங்கிய நண்பர்கள் ரத்தேஷ் ராஜ், செந்தில் பாலாஜியினுடைய முன்னாள் நேர்முக உதவியாளர் பாஸ்கர், மூலனூர் எஸ் கார்த்திக் உள்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஆண்டுதோறும் மதுபானங்கள் விற்பனை வாயிலாக அரசுக்கு கிடைத்த வருவாய் அதிகரித்த போதிலும் பார்கள் நடத்த டெண்டர்கள் விட்டதில் இந்த டெண்டர் கான்ட்ராக்டில் பணிகளில் வருவாய் ரொம்ப குறைவாக தான் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது, வந்ததாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. இப்போ உதாரணத்திற்கு 2021 கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் 857 டாஸ்மாக் பார்கள் நடத்துவதற்கு டெண்டர் கொடுத்தாங்க. இந்த டெண்டரில் தான் இந்த பாரில் பெரிய முறைகேடு நடந்துள்ளதா நான் சொன்ன இந்த ஸ்டேட்டில். இந்த டெண்டரில் பங்கேற்றவர்கள் ஒரே வங்கியிலிருந்து தொடர்ச்சியான எண்களில் டிடி எடுத்து டெபாசிட் தொகை, முன் பணம், வைப்பு தொகை செலுத்தி உள்ளதுனால இது ஒரு கலெக்டிவ் கான்ஸ்பிரசி, கூட்டு சதி இருப்பது அம்பலமாகி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 857 டாஸ்மாக் பார், 284 மூடப்பட்டுள்ளதாக ரெக்கார்டிக்கலா பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஸ்வேஜிகளில், ஆவண ரிஜிஸ்டார்களில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த புத்தகத்திலான பதிவில் இருக்கு. ஆனால் இந்த பார்கள் உரிமை புதுப்பிக்கப்படலை. அதே நேரம் சட்டவிரோதமாகவும் செயல்பட்டு வந்துள்ளது. அதே நேரம் 2022 23 ஆண்டில் கோவை வடக்கில் நார்த்தில் 17.27 கோடி ரூபாய், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், கோயம்புத்தூருடைய நார்த் கோயம்புத்தூரில் ஒரு 17.5 கோடி, கோவை சவுத்தில் 13.58 கோடி, நீலகிரியில் 1.95 கோடி, அரசுக்கு இவ்வளவு, இதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதை தவிர குடோன்கள் இருக்கு பாருங்க, 45 குடோன்களில்
குடோன்களுக்கான கிடங்குகள் ஸ்டாக் வைக்கிறதுல, அதில் டிரான்ஸ்போர்ட் டெண்டர் நடைமுறையிலும் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது. பழைய மற்றும் பயன்படுத்தப்பட்ட பாட்டில்களை எல்லாம் சேகரித்து மதுபான ஆலைகளுக்கு வழங்குவதில் கிட்டத்தட்ட 143 கோடி ரூபாய் முறைகேடாக கையாளப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஜூலை 28ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட வழக்கின் முதல் தகவல் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் FIR அறிக்கையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தான் இந்த முறைகேடுகளை ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டதாக இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க கோரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரபல நபர், ஆளுமை, முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை நீதிபதி GK இளந்தரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ ஆஜராகி கோயமுத்தூர், கரூர், நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் பார் ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கப்பா. இந்த முதல் தகவல் அறிக்கையில் FIRல் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குறிப்பிட்ட எந்த குற்றச்சாட்டும் இல்லை. பொதுவாகத்தான் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் கூறப்பட்டுள்ளதே தவிர இதில் செந்தில் பாலாஜியை மென்ஷன் பண்ணலை. டாஸ்மாக் அதிகாரிகள் செய்த குற்றத்திற்கு செந்தில் பாலாஜிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அவர்கள் வாதிடுறாங்க. இவருடைய ஆட்கள் செந்தில் பாலாஜி பேர்லாம் இல்லையே, அவருக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு மெதுவாக கண்ணியை கலத்துறாங்க. டாஸ்மாக் அதிகாரிகள் செய்ததுக்கு நாங்கள் என்ன செய்ய, எல்லாம் ஒன்று தான், கூட்டு திருடர்கள் தான். ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்ட விவரங்களை நீதிமன்றத்தில் வாசித்த வழக்கறிஞர் இளங்கோ, அதாவது இவருடைய வழக்கறிஞர், இதில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் ஒரே வங்கியிலிருந்து வைப்பு தொகை செலுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை, காவல்துறை, லஞ்ச ஒழிப்பு காவல்துறை குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு இவருடைய வக்கீல் வாதிடுறாரு. இது முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் தான் இந்த வழக்கை அவங்க பதிவு செஞ்சிருக்கிறதாகவும் இளங்கோ தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த வழக்கு ஆவணங்கள் இருக்கு பாருங்க, ரெக்கார்டுகள், இன்று காலை தான் தனக்கு கிடைச்சதுங்க. பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்று கூறிய அவர், செந்தில் பாலாஜியின் அறிவுறுத்தலின்படி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் செயல்பட்டுள்ளார்கள். அதுதானே உண்மை, அதுதானே ஈஸி. எனக்கு தெரியாது அதிகாரிகள் செய்தார்கள் என்று சொல்வது தப்பு இல்லையா? அவராக சொல்றார். அவருடைய அறிவுறுத்தல், அவருடைய நாலேஜின் கீழ், அவருடைய கமாண்ட், அவருடைய வழிகாட்டுதலில் தான் இது நடந்துள்ளது. புலன் விசாரணை தற்போது ஆரம்ப கட்ட நிலையில் தான் இருக்கிறது. குறைந்தது ஒரு 100 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. எனவே இதற்காக ஒரு விரிவான விசாரணை நாம் நடத்தணும். அதனால் தற்போதைய நிலையில் இந்த மனு மீது எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என அரசு சார்பில் அவர் வாதாடுறார். இந்த ரெண்டையும் கேட்குறார். அரசு சார்பிலும் வாதாட்டம், அதே மாதிரி செந்தில் பாலாஜி சார்பிலும் பாராட்டம். இதை கேட்ட நீதிபதி இளந்தரையன் என்ன சொல்கிறார்னா, தற்போதைய நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடையாது, முன் ஜாமீன் வழங்க முடியாது. விசாரணை இப்போ தான் ஆரம்பத்தில் இருக்குது. ஆகவே ஆரம்ப கட்டத்தில் உள்ளது என்ற அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். முறைகேடு நடந்துள்ளதற்கும் இதனால் தமிழக அரசுக்கும் இழப்பு ஏற்பட்டுள்ளதற்கும் ஆரம்ப கட்டமான ஆதாரங்கள் உள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளார்கள் என்பதற்கு பிரைமோபேஸ் முகாந்திரங்கள் உள்ளது என்றும், ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட மனுதாரர் காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் உள்ளது என்று காவல்துறை வாதத்தை ஏற்று செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கோரிய வழக்கில் அவரது மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கார். இப்போ இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேலும் கேரக்டர் அசாசினேஷன். ஏன்னா கடந்த முறை ஒரு தவறில் 471 நாள் இருந்தார். அது இந்த வழக்கல்ல, அது ஏற்கனவே
லஞ்ச வழக்கு எல்லாம் சேர்த்து தான். தற்போது அவர் பெரும் பாதிப்பை சந்தித்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துகிறது. இதனால் அரசாங்கம் திமுகவுக்கு எதிராக ஜோசப் சி விஜயனுடைய அரசு செயல்படுகிறது. டாஸ்மாகில் ஒதுக்கப்படாத பார்கள், கரூர் கேங், இது ஒரு பெரிய மாஃபியா. எல்லாரும் இணைந்துதான் இதை செய்திருக்கிறார்கள், செய்திருக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இவர்கள் இந்த முறை ஆட்சிக்கு வரலாம், இதற்கு மேல் பெரும் கொள்ளைகளில் ஈடுபடலாம் என்று திட்டம் போட்டிருக்கலாம். அது அரசியல்வாதிகள் எவனும் யோக்கியமானவராக இங்கே நாம் அடையாளப்படுத்த முடியாது. பாட்டல்களில் ஊழல், பார்களில் ஊழல், பில்லு போடாமல் ஊழல், ஏற்ற இறக்கத்தில் ஊழல், பாட்டலுக்கு 10 ரூபா ஊழல், இதெல்லாம் விசாகன் எல்லாம் தெரியாமல் இல்லை, எல்லாம் தெரிந்துதான் இருக்கிறார்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி இப்போது மௌனியாக ஆகியிருக்கிறது. அதுதான் ஏற்கனவே குய்யோ முறையோ என்று கடந்த வருஷம் குடித்தார்கள். இப்போது அவர்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணம் திமுக கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய பாஜகவோடு ஒரு புரிந்துணர்விலே இந்த விவகாரத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் என்று பேசியிருப்பார்கள். காரணம், செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருந்த அண்ணாமலை இப்பொழுது முகாமில் இல்லை, அவர் வெளியே போய்விட்டார். ஆகவே இப்படி ஒரு அரசாங்கத்தினுடைய சிக்கல்கள், கூட்டணி கணக்குகள் மாறி மாறி இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கலாம். எவ்வளவு கேவலமும் எவ்வளவு இழிவும், இது தேவையா இந்த குறைந்த உலகத்தில் என்ற கேள்வியோடு நாம் இந்த விஷயத்தை முடிவுக்கு வரோம். இன்னும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.